வணக்கம் தோழர்களே. பெரியார தொட்டான் சீமான் கெட்டான், இதுதாங்க வரலாறு. ஏன்னா யார் மண்ணுக்கானவர்களோ அவர்களை அவமானப்படுத்தி அவதூறு செய்தால் போறவங்க வர்றவங்க எல்லாம் சங்கடம் மிதிப்பாங்கன்றதுக்கு இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் உதாரணம். ஏங்க, ஈரோட்ல ஒரு பையன் நாம் தமிழர் கொடுத்த நோட்டீஸை வாங்கிட்டார். அவங்க அப்பா குளிக்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டாரு. என்ன கோபால் இதெல்லாம்? பேரதிர்ச்சியா இல்ல? அது பரவாயில்லைங்க. பார்த்திபன்ட்ட போனா அவர் ஸ்டைல்ல சும்மா அடிச்சு நொறுக்கிருக்காரு. முன்னாள் லொல்லு சபாவினுடைய நடிகர் ஈஸ்டர் இருக்காருல்ல, அவர் வேற லெவல்ல பிரிச்சு விட்டுருக்காருங்க, வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்காரு. ஈரோடு கிழக்குங்க அதிரடி சரவடியா இருக்கு. நிறைய தேர்தலில் நான் பங்கெடுத்திருக்கேன், போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், எல்லா கலப்பணியும் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த தேர்தல் எனக்கே புதுசா இருக்குன்னா பாருங்களேன். எங்க தேர்தல்னா அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலையை பார்ப்பாங்க, தொண்டர்கள் தேர்தல் வேலையை பார்ப்பாங்க, மக்கள் தேர்தல் வேலையை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது ஈரோடு கிழக்குல நடந்திருக்குங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு தனி மனிதனும் இந்த தேர்தல் என்னுடைய தேர்தல் பாக்குறாங்க. நேத்து நடந்த 2-3 சம்பவம் எனக்கு பேரதிர்ச்சியா இருந்ததுங்க. அதுல ஒரு ஐயா, அவர் சுயேட்சை கேண்டிடேட், அவருக்கு ஷூ தான் சின்னம். அவர் பெரியார் வேஷத்தை போட்டுக்கிட்டு 2 வீலர் எடுத்துக்கிட்டு தெருவா போறார். பிரச்சாரம்லாம் கிடையாது, பேச்செல்லாம் கிடையாது, ஒன்லி வீச்சு தான். பெரியார் வேஷத்துல போய் நிக்கிறாரு, ஊரே திரண்டுருது. அவரை பார்த்து கும்பிடுறாங்க. ஐயோ பெரியாரே வந்துட்டாரோ அப்படின்றாங்க. அவர் சாயந்தரம் என்னை பார்த்துட்டு நேத்து சொல்றாரு, தோழ ஊரு பெரியார பாக்குற மாதிரி என்ன பாக்குறாங்க, பெரியார கொண்டாடுற மாதிரி என்ன கொண்டாடுறாங்க. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது பெரியார் எம்மோம்பிய மனுஷன், எம்பிட்டு வேலையை பார்த்துட்டு போயிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது தோழன்றாங்க. புரியுதா? அப்ப அவ்வளோ ஒரு ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குங்க ஈரோட்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா நான் எனக்கு ஆச்சரியமே அதான். இவராது கேண்டிடேட், சுயேட்சை கேண்டிடேட் போய் மக்களை சந்திக்கிறாரு. ஒருத்தர் சென்னையில இருந்து வந்திருக்காரு, ஈரோட்டுக்காரர் தான். அவருக்கு அங்க தூக்கம் கொள்ளலையாம், இருப்பு கொள்ளலையாம். ஒரு 3 நாள் லீவ் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னவான்னு கேட்கிறேன். பெரியார சொன்ன பிறகு அப்புறம் எப்படி மேடம் தூக்கம் வரும்? எனக்கு தூக்கமே வரல மேடம். பிட் நோட்டீஸ் அடிச்சிருக்காரு பெரியார பத்தி. பிட் நோட்டீஸ் அடிச்சுட்டு அந்த நோட்டீஸ் ஒரு பையில வச்சுக்கிட்டு தெருவா மக்கள் கூடுற இடத்துல போய் கொடுத்துட்டே இருக்காருங்க. என்னங்க நடக்குது? ஏங்க, இது திமுக நிக்கிறாங்க, ஆளுங்கட்சி, அவங்க கொடுக்கணும். இல்ல நாங்க பெரியார கொண்டாடுறோம், நாங்கெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றோம், நாங்க கொடுக்கலாம். இல்ல சுயேட்சை வேட்பாளர்கள் கொடுக்கலாம். ஒரு சிங்கிள் மேன், தனி மனுஷங்க பெரியார சொல்லிட்டாரு, சீமான் அவமானப்படுத்திட்டாருன்னு களத்துல நின்று இந்த தேர்தல் என்னுடைய தேர்தல் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுதாங்க தமிழ்நாடு. அதுதான் தமிழ்நாடு. சீமான் தெரியாம தொடக்கூடாத இடத்த தொட்டு சிக்கி சீரழிறப்பல இந்த ரிசல்ட் வந்த பிறகுதான் அந்த ஆளுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் கூட நடந்ததுங்க. போற இடம், வர்ற இடம், சாப்பிட்ற இடம், நிக்கிற இடம், மக்கள் கூடுறாங்க. பேசி முடிச்சோடனே மக்கள் அங்கங்க வண்டிகள் எல்லாம் நிப்பாட்டி கேட்கறாங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அங்கங்க வண்டியை நிப்பாட்டி கேட்கறாங்க. முடிச்ச உடனே பாராட்டுறாங்க. சில பேர் இப்பதாங்க சீமானை பத்தி தெரியுது, நீங்க விளக்கமா சொன்ன பிறகுதாங்க இவ்வளவு கேடு கட்டவனான்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா பாருங்க. அதுல பலரும் செம்புலம் ஃபாலோயர்ஸ். அது நமக்கு பெருமை தானே. ஏதோ இத்து போன ஒரு ஃபோனை வச்சு, செத்து போன ஒரு மீடியாவை வச்சு நாமளா பேசி உருட்டிக்கிட்டு ஒரு கேமரா வாங்க வழி கிடையாது. ஆனால் நம்ம பேசுறது மக்கள்கிட்ட போய் சேர்றது பாருங்க, அங்கே தான் செம்புலம் நிற்குது. ஆக நேற்று ஃபுல்லாக எனக்கு பயங்கர சந்தோஷங்க. மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, அரசியலா இருக்காங்களே, கோவப்படுறாங்களே அநீதியை பார்த்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவங்களும் போலயே இன்னொரு அப்பாவுக்கு கோவம் வந்திருக்கு. அதுன்னு அப்பாவுக்கு ஒரு தம்பி போறான், ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வர்றான். வந்தா சீமானுடைய பிட் நோட்டீஸ் இருக்கு. என்னடா போய் சீமான் பிட் நோட்டீஸ் வாங்கினியா? ஆமாப்பா கொடுத்தாங்க, வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்? போட்டு அதை என்ன? நான் உடனே போட்டேன்ப்பா. போட்டியா? சரி, பைய கழட்டி வை, வாட்சை கழட்டி வை, போ. அப்படியே போய் குளிச்சுட்டு செருப்பு கழட்டி விட்டு போய் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வா. ஏன்பா? அந்த பையன் முழுகிறான். என்ன தெரியுமா அர்த்தம்? ஐயோ அவன் மாபாவி, ஐயோ அவன் கேடு கட்டவன், அவன் பேப்பரை தொட்டா கூட பிரிவினைவாதம் ஒட்டியும், அவன் பேப்பரை தொட்டா கூட தமிழ்நாட்டுக்குள்ள நமக்கு விமோச்சனம் கிடையாது, அவன் கொடுக்குற பிட் நோட்டீஸ் தொட்டா கூட தமிழ்நாடு அரசியல் நாசமா போகும்.
குழந்தைங்க நாசமா போயிடுவாங்க குறிப்பா. ஏன்னா அண்ணன் தானே சொன்னாரு, இன்னைக்கு 7ஆவது படிக்கிறவன்லாம் அடுத்து எனக்கு ஓட்டு போறவன் அவன் தான் என் ஆளுநர்ல. அவங்க அப்பா அதெல்லாம் யோசிச்சிருப்பாரு போல இருக்கு. ஐயையோ நம்ம மகனை டார்கெட் பண்ணிட்டாங்கடா, இவனை எப்படியாவது வாழ்க்கையை வீணாக்காம. ஏன்னா உள்ளே போய் கட்சியில் சேர்றது, ஒரு 10-15 வருஷம் உள்ளே இருக்கிறது, அப்புறம் கதறிட்டு வெளியே வர்றது, வயசாகி போயிடும், பொருள் போயிடும், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க அரசியல் இல்லாமல் வேற ஒரு கட்சியில் சேர்ந்து மன உளைச்சல் காலம். எதுக்கு நம்ம பிள்ளைங்களை இப்பயே காப்பாற்றிடலாம் அப்படின்னு இறங்கி அவங்க அப்பா மூளையிலேருந்து எல்லாத்தையும் கழுவி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராருங்க. பாருங்களேன். ஏய் அங்கே நெல்லு 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 என்ன பண்ணுற? நாம் தமிழர் நோட்டீஸ் தொட்டியா? எதுக்கு தொட்ட? வாங்கிட்டு என்ன பண்ண? அப்புறம் எதுக்கு அது வாங்கினேன்? என்ன பண்ணுற? பேக்கை கொண்டு வந்து இங்கே வை. வீட்டு வாசலுக்குள்ளே வைக்கக்கூடாது, அங்கேயே வை பேக்கை. போய் பேக்கை வாங்கி எடுத்துடும். ஷூ அங்கெல்லாம் அங்கேயே கழட்டு. வாட்சை கழட்டு மேலே வை. போ, அப்படியே பாத்ரூம் போ. போய் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு தான் வர. இனிமேல் நாம் தமிழர் தொட மாட்டேன்னு 1008 ட்ரிப் சொல்லி குளிக்கணும். போ, உள்ளே போ. நான் பார்ப்பேன். துண்டு எடுத்துகிட்டு வந்து போடு. மோடி வீடு இது. லைட்டை போட்டு போ. துண்டு எடுத்து போடுமா. துண்டை தொடாத, நாங்கள் போடுறோம், நீ தொடாத. அதை தொட்ட நோட்டீஸ்க்கு அந்த கையை தொட்டதை இங்கே தொடவே கூடாது. குளிச்சுட்டு தான் வெளியே வர. பார்த்தீங்கல்ல, எனக்கு எங்க சீமான அடிக்கணும்னு நினைச்சாங்கங்க. ஆனால் நொட்டாங்கையில் பொலேர்னு உடனே அடிச்சிட்டாரு. இவர் தான் ஆட்டோவில் ஏற்றி அடிப்பார் போல இருக்கு இந்த அப்பா. இவர் ஒரு பக்கம் இருந்தா நடிகர் பார்த்திபன் அவரை பார்த்து சன் டிவி கேட்குறாரு, சன் டிவி நிருபர் கேட்குறாரு, என்னங்க இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. இதை ஏங்க பெருசுப்படுத்திட்டு ஊதி பெருசுப்படுத்திட்டு இருக்கணும். ஏதோ சாம்பிராணியில் திரும்ப சாம்பிராணி போட்டோம்னா அந்த கங்கு திரும்ப புகையை கக்கிட்டே இருக்கும், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்றாரு. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறாரு, பெரியாரை வச்சு தான் இன்றைக்கி அரசியல் செய்யணுமா, அதான் நிலைமையா அப்படின்னா அதுக்கு வேற லெவலில் ஒரு பதில் சொன்னாருங்க. பெரியார் எவ்வளோ பெரிய பெரியாரா இருந்தா இன்னைக்கும் அரசியல்ல அவர் தானே தேவைப்படுறாரு. உண்மைதாங்க. செத்து போயே 52 வருஷம் ஆச்சுங்க. அந்த மனுஷனை இன்னமும் இழுத்துக்கிட்டு சண்டை விடுறாங்கன்னா பெரியாரை வேற இருப்போம், பெரியாரியத்தை வேற இருப்போம்ன்றானா ஸ்ட்ராங்கா வேறு விட்டுட்டு போயிருக்கு பெருசு. அதனாலதான் இங்க பூரா கதறிட்டு கிடக்குறானுங்க. அதான் அவர் சொல்றாரு, பெரியார் எவ்வளவு பெரிய பெரியாரா இருந்திருந்தா இன்னைக்கு அரசியல் கூட அவர் தேவைப்படுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீமான அரசியல் பண்றதுக்கும் பெரியாரு தான் தேவைப்படுறாரு, எவ்வளவு பெரிய பெரியாரு அப்படின்னா இருப்பாருங்க. வேற லெவல் அடிங்க. சீமான் எல்லாரையும் சொல்வாரு, என்னைய வச்சுதான் அவன் கஞ்சி குடிக்கிறான், என்னைய வச்சுதான் அவன் பொழப்பு நடத்துறான், என்னைய வீடியோ போட்டுதான் அவன் கஞ்சி குடிக்கிறான் அப்படி இப்படின்னா. இது தெருவில் நின்றுட்டு காடு காத்துட்டு கிடக்கும், தெருவில் குடிச்சு விட்டு மல்லாக கிடைக்கும், குடிச்சு விட்டு உளறிக்கிட்டு கிடக்கும், மேடையில் ஏறி சலம்பிக்கிட்டு கிடக்கும். இதை பார்க்குறவன் யாராக இருந்தாலும் போலேர்னு ஒன்று போடுவான். நம்ம மீடியாவில் இருக்கோம், நம்ம சேர்த்து 4 அடி அடிப்போம். உடனே என்னை பேசி தான் அவன் புறம் கஞ்சி குடிக்கிறான், என்னை பேசி தான் இவன் புறம் வாழ்கிறான், நான் தான் பல பேரை வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த ஆளுக்கு வாயிலே மிதி கொடுத்துட்டாப்புல பார்த்திபன். என்ன சொல்றாப்புல, கிடக்குறாம்மா அவன் அரசியல் பண்றதுக்கு அவனுக்கு சோறு போறதே பெரியார் தான் முடிச்சு விட்டு நொட்டாங்கையில போயிட்டாரு. பாருங்களேன், பெரியார் எவ்வளவு பெரிய பெரியாரா இருந்தா இன்னைக்கு அரசியலுக்கும் அவர் தானே தேவைப்படுறாரு. இன்னைக்கு நண்பர் சீமான் வந்து அரசியல் செய்யறதுக்கும் பெரியார் தான் தேவைப்படுறாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய பெரியார் அவர். இந்த லொல்ல சபான்னு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் வரும் தெரியுமா, பயங்கர கலாச்சார அரசியல் நையாண்டி பண்ற ஒரு நிகழ்ச்சி. அதுல நடிகர் ஈஸ்டர்னு ஒருத்தர், அது வேற லெவல்ல பண்ணுவாங்க, நல்ல காமெடி நிகழ்ச்சி, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சியும் கூட. அதில் நடித்த அந்த ஈஸ்டர் நடிகர் ஒரு பதிவு போட்டிருக்காருங்க. ஐயோ, கொஞ்சூன்னு மானம் சூடு சொரணம் வெக்கம் இதில் ஏதாவது ஒரு பிட்டு இருந்துச்சுன்னா சீமான் மண்டையை போட்டிருப்பான். அந்த அடி அடிச்சிருக்கிறாரு. அது அவர் என்ன சொல்றாரு, 100 புத்திசாலிகளோட போராடலாங்க, ஆனால் ஒரு முட்டா பையன் கூட போராட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு பெரியார். அப்போ நம்மளாம் உடனே பார்ப்போம், ஆஹா அங்கே வந்துட்டாரியா, ஐயோ நீங்கள் அங்கே வந்துட்டேன்னு நினைக்கிறீங்க, அவர் தம்பியை பூரா வருவாங்க, கமெண்ட்டில் போட்டு திட்டுவாங்க, அசிங்கமாக பேசுவானுங்க, அதுக்கெல்லாம் பயப்படவா போகிறோம்? ஏப்பா எங்களுக்காக எத்தனை கஷ்டத்தை தாங்கினவர், அவருக்காக 4 திட்டம் தாங்க மாட்டோமா? பார்த்துக்கலாம் விடு. இங்கே பாரு, நீ பார்த்துட்டு இருக்க பாரு பெரியாருடைய தாடி, அது தாடி மசுருன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை, அது டைனமிக்கு ஒயரு, தொட்டைனா பட்டு டமால் டுமில்னு வெடிக்கும்.
அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு போட்டாரு பாருங்க ஒரு போடு. வேற லெவலுங்க. ஒருத்தரும் கோவப்படுறாங்க, அரசியலாக யோசிக்கிறாங்க, தனக்கு வருகிற மொழியில் பேசுகிறாங்க, வேற லெவலில் பேசியிருக்க பாருங்களேன். 100 புத்திசாலி கூட போராடலாம், ஆனா ஒரு முட்டா பைய கூட போராடவே முடியாது அப்படின்னு பெரியார் சொன்னார். இப்ப எதுக்கு அதை சொல்றேன்னா, சும்மா எங்கேயோ படிச்சேங்க, அதனால சும்மா சொன்னேன். அது இப்போ ஏதோ பெரியாரை பத்தி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஐயோ அப்படியெல்லாம் நினைச்சுன்னு யாரும் அசிங்க அசிங்கமா திட்டி கிட்டி எல்லாம் கமெண்ட் போட்டீங்கன்னு வச்சுங்க, கவலையே போட மாட்டேன். எங்களுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ண பெரியாருக்காக 4 திட்டு வாங்க மாட்டோமா? இந்த பாருங்க தம்பிகளா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இவ்வளோ நாள் என்னென்னவோ பேசிட்டு இருந்தீங்க, ஆனா கடைசியில பெரியார் கிட்ட நிக்கிறீங்க. பெரியார் தாடியில இருக்க, அது தாடி மயிர் இல்ல, டைனமைட் வயிறு. தொட்டுட்டீங்க, இப்போ அது டமால் டிமால்னு வெடிக்க போகுது. நீங்களே அனுபவிங்க. ஆக அண்ணன் சீமான் ஏன்டா அரசியல் கட்சியை ஆரம்பிச்சோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிக்க வச்சிருக்காங்க மக்கள். சாமானிய மக்கள் கூட கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, எரிச்சப்படுறாங்க, சீமானுக்கு எதிராக களத்தில் நிற்கிறாங்க. அதுதான் ஈரோடு கிழக்கினுடைய மகத்தான ஒரு கலப்பணிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் 3-4 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன். வச்சு செய்வோம்.